இன்றைக்கு எத்தனையோ தற்கொலை கும்பல்கள் என்னன்னே தெரியாம சவால் விடக்கூடிய சூழல்ல இருக்கு. இன்றைக்கு திராவிட மாடல் அரசு என்றால் என்ன என்று நிறைய பேர் கேள்வி எழுப்புகிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ தற்கொலை கும்பல்கள் என்னன்னே தெரியாம சவால் விடக்கூடிய சூழல்ல இருக்கு. ஆனால் இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லாம் என்ற மாடல் தான் திராவிட மாடல் என்பது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் என்ற வகையில் தமிழ்நாட்டை வழிநடத்தி வருகிறார்கள். அதற்கு ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு இந்த மேடைகளே பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவர் இருக்காங்க, ஒரு இஸ்லாமியர் இருக்காங்க, ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படி அனைவருமே ஒருங்கிணைந்துதான் இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுறோம். கிறிஸ்துமஸ்னாலே நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியதுதான், நம்மளுடைய சந்தோஷங்களை பரிமாறக்கூடியதுதான் இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் நம்ம தமிழகத்துல அனைவரோடு அன்போடு அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டங்களை கொண்டு செயல்படுத்தி வருகிறார்கள். குதிரை யுத்த நாளுக்கு தயாராகும், ஜெயமோ கத்தரால் வரும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடிய 2026 தேர்தலுக்கு தயாராக இருக்கிறது. அப்பொழுது அன்றைக்கு எல்லோரும் ஒருங்கிணைந்து மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசுதான் வர வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன்.